இங்கிலீஷ் படிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா? கவலைய விடுங்க. நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். எப்போவுமே இங்கிலீஷை மக்கப் பண்ணாதீங்க. அதோட மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சு படிக்கிறப்போ உங்களுக்கு என்றைக்குமே அது மறக்காது. இப்போ வாங்க சென்டென்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லணும். எவ்ரிபடி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, அவளை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்ரிபடி லைக்ஸ் ஹர். எவ்ரிபடி லைக்ஸ் ஹர். யாரோ ஒருவர், யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சம்படி. சம்படி. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டிகிட்ருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை சொல்லலாம். சம்படி இஸ் நாக்கிங் அட் த டோர். சம்படி இஸ் நாக்கிங் அட் தி டோர். யாரேனும், அதாவது யாராச்சும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எனிபடி. எனிபடி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யாராச்சும் அங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் எனிபடி தேர். இஸ் எனிபடி தேர். யாரும் இல்லை. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு நீங்கள் சொல்லுங்கள்.